நமஸ்காரம். குட் மார்னிங். அஸ்ஸலாமு அலைக்கும். சத் ஸ்ரீ அகால். அதாவது மத சம்பிரதாய சடங்குகள், ரிச்சுவல்ஸ் என்பது எல்லா மதங்களிலும் ஒரே மாதிரியாகத்தான் பின்பற்றப்பட்டு வருகிறது. இதில் எல்லா மதங்களிலும் இந்து மதத்தை முன்னோடியாக கூட வேண்டுமானால் சொல்லலாம். ஏனென்றால் இந்து மதத்தில் என்னவெல்லாம் சம்பிரதாய சடங்குகள் செய்யப்படுகின்றதோ, இந்தந்த காரணங்களுக்காக இந்த சம்பிரதாய சடங்குகள், ரிச்சுவல்ஸ், ஸ்பிரிச்சுவல் ரிச்சுவல்ஸ் அண்ட் கைங்கரிய ரிச்சுவல்ஸ், இரண்டு விதமாக பிரித்து செய்கிறார்கள். இதையே மற்ற மதத்தை சார்ந்த மக்களும், இஸ்லாமியர்களாக இருந்தாலும், கிறிஸ்தவர்களாக இருந்தாலும், சீக்கியர்களாக இருந்தாலும், புத்த மதத்தை பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தாலும், ஜெயின மதத்தை பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தாலும், எந்த மதத்தினராக இந்த உலகத்தில் யார் வலம் வந்தாலும் அவர்கள் இந்த பழக்க வழக்கங்களை முன்னோர்கள் விட்டு சென்ற, கொடுத்து சென்ற, சொல்லி சென்ற, பழக்கி சென்ற இந்த விஷயங்களை செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். இது மத நம்பிக்கை மற்றும் கடவுள் நம்பிக்கை போன்றவற்றை குறிக்கிறது. ஒரு உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமானால், இந்து தர்மத்தில் நிச்சயமாக எல்லோரும் நவக்கிரகங்களை நம்புகிறார்கள். நவக்கிரகங்களின் கட்டுப்பாட்டில்தான் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கின்றது என்பதில் எந்தவித சந்தேகமும் யாருக்கும் வரவேண்டியது இல்லை. இது என்னுடைய வேண்டுகோள். இந்த நவக்கிரகங்களை 12 ராசிகளாகவும் அதன் ஆளுமைக்கு உட்பட்ட மக்களாகவும் அதையே 24 மணி நேரமும் அதன் ஓரைகளாகவும் பிரித்து நாட்காட்டியை குறித்து இவ்வாறெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த ஹோரை என்பதை எடுத்துக்கொண்டால் 9 கிரகங்களும் 7 கிரகங்கள் 7 மணி நேரத்திற்கு ஒருவரை தன்னுடைய 1 மணி நேர ஆட்சியை புரிந்து கொண்டிருக்கின்றது. இதில் ராகு அண்ட் கேது இருவரும் 1.5 மணி நேரம் என்று பகிர்ந்து எடுத்துக் கொள்கிறார்கள் இடையிடையே. இவ்வாறெல்லாம் இருப்பது இந்து மதத்தில் மட்டும்தானா என்று நீங்கள் எடுத்துக்கொண்டால் கிடையாது. உதாரணத்திற்கு இஸ்லாமிய மதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அவர்கள் எதை செய்தாலும் முஷ்தாரி என சொல்லப்படக்கூடிய குருஹோரையிலோ அல்லது சுக்ரஹோரை, சந்திரஹோரை, புதஹோரை ஆகிய 4 ஓரைகளில் மட்டும்தான் நல்ல விஷயங்களை செய்கிறார்கள். இது இஸ்லாமிய மதத்தை சார்ந்த அந்த ரிச்சுவல்ஸை, சடங்குகளை செய்யக்கூடியவர்களை கேட்டு பார்த்தால் உங்களுக்கு தெரியும். சனி ஓரை நிச்சயமாக அவர்கள் தவிர்த்து விடுகிறார்கள். இது இன்றும் நடைமுறையில் இருக்கத்தான் செய்கிறது. சரி, அதற்கு பின்பு பார்த்தீர்களானால் சந்திர கிரகணம், சூரிய கிரகணம் என்று ஒன்று எல்லா ஆண்டுகளிலும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த சந்திர கிரகணம், சூரிய கிரகணம் இதற்கு பீடா பரிகாரம் என்று, இந்த கிரகண பீடை என்பதை நிவர்த்தி செய்வதற்காக சில ரிச்சுவல்ஸ், மத சடங்குகள் இந்து மதத்தில் கடைபிடிக்கப்படுகின்றது. சரி, இது மற்ற மதங்களில் இருக்கிறா என்றால் எல்லா மதங்களிலும் இருக்கின்றது. இஸ்லாமிய மதத்தை நாம் உள்நோக்கினால் இஸ்லாமிய மதத்திலும் சந்திர கிரகணத்திற்கும் சூரிய கிரகணத்திற்கும் மிகுந்த முக்கியத்துவம் கொடுத்து அந்த கிரகண பீடா பரிகாரத்திற்காக அவர்களும் கண்ணுக்கு புலப்படாத இறைவனாகிய அந்த அல்லாவிடம் அவர்களும் தன்னுடைய பிரார்த்தனையை செலுத்தி கொண்டுதான் இருக்கிறார்கள். நிச்சயம் செய்கிறார்கள். இதில் சந்தேகமே வேண்டியதில்லை. இவ்வாறாக எல்லா மதத்திலும் இந்த ரிச்சுவல்ஸ், மத சடங்குகளை செய்கிறார்கள் என்பதை என்னால் உறுதியாக பல விளக்கங்களுடன், அத்தாட்சிகளுடன் என்னால் உங்களுக்கு சொல்ல முடியும். ஒரு உதாரணத்திற்குத்தான் இப்போது சொன்னேன். இந்த சூரிய கிரகணத்தை, சந்திர கிரகணத்தை பொறுத்தவரை நமது பீடா பரிகாரம் என்பது என்ன, அந்த பீடா பரிகாரத்திற்கு நாம் எவ்வாறு செய்ய வேண்டும், அதற்கு அந்த பீடா பரிகாரத்திற்கு என்ன ஸ்லோகங்களை நாம் எவ்வாறு சமஸ்கிருதத்தில் பயன்படுத்துகிறோம் என்பதை நான் இப்பொழுது
இங்கே சொல்லியிருக்கின்றேன். அதை கேட்டு நீங்களும் அதன் பிரகாரம் பின்பற்றி பயனடையுங்கள். இது மட்டுமல்ல, உங்களுக்கு சந்தேகம் இருந்தால், சந்தேகம் வரக்கூடாது என்பதற்காக இஸ்லாமியர்களும் இந்த சூரிய கிரகண சந்திர கிரகண பீடா பரிகாரத்தை செய்கிறார்கள் என்பதற்காக அவர்களுடைய பிரேயர், அல்லாவிடம் அவர்கள் செலுத்தக்கூடிய அந்த பிரேயரையும் நான் இங்கு சொல்லியிருக்கிறேன். கேளுங்கள். இதை நீங்கள் நம்பித்தான் ஆக வேண்டும். நம்புங்கள். கண்ணுக்கு புலப்படாத எங்கும் நிலையாயிருக்கின்ற இறைவனை நம்புங்கள். அந்த இறைவன் நம்முள் இருக்கின்றான், எல்லோரையும் காத்து நல்வழி நடத்துகின்றான். आग इधर में आप लोगों के पास बोलने के लिए एक बात है, उचित बात ये क्या है, तो आप लोगों हमारा हिंदू मत की प्रार्थनाएं, रिचुअल्स, वो मत की सत्कार्य और देव कार्य और घर की कुछ गलती हो गया तो उसके लिए कार्य, कैंकर्य कार्य, वो सब करते हैं हम लोग। ये करने के लिए बहुत चिंतित कार्य के रूप से हमारे पूर्व काल में ऋषियों और मुनियों पूरे लोग हमारे के लिए, हम जीने के लिए ये भूलोक में सब कुछ कर कर सिखाकर लिखाकर चले हैं, वो हम अभी भी करते हैं। जैसे ये सब मत में, सब रिलीजियन में, पूरी रिलीजियन में ये भूलोक में लोग करते हैं। फॉर एग्जाम्पल आपको मालूम पड़ने के लिए मैं ये बोलता हूँ, ये अभी इस्लाम जात में आप लेंगे तो फॉर एग्जाम्पल वो लोग भी अभी सूर्य ग्रहण चंद्र ग्रहण होता है तो सूर्य ग्रहण चंद्र ग्रहण का पीठा परिहारण प्रेयर वो करते हैं। वो जैसे करते हैं, वो क्या करते हैं वो भी इधर बोला हूँ, वो भी सुन लीजिए। हमारा हिंदू मत का सूर्य ग्रहण चंद्र ग्रहण पीठा परिहार श्लोक भी इधर बोला हूँ, उसका परिहार भी आप सुन लीजिए। आपको क्या इच्छा है वो आपका मन में लेकर वो कर लीजिए। ये परिभाषण मैं क्या बोलता हूँ, क्यों बोलता हूँ, तो आप लोगों को मन में आ जाना चाहिए। सब लोग भगवान के ऊपर प्यार करते हैं, भरोसा रखते हैं और सब कुछ करते हैं। क्या क्या करना है ऐसा हमारा बड़े लोग बोल कर गए वो करते रहते हैं, यही सच्ची बात है। ये भगवान अल्लाह भी होने दो, भगवान महावीर होने दो, बुद्धा होने दो, नारायण होने दो, श्रीमन नारायण होने दो, या भगवान शिवा होने दो, या जीसस होने दो, या वाकई गुरु होने दो, कौन भी होने दो, सब लोग ये करते हैं। धन्यवाद। अब ये सुनकर आपका इच्छा है तो ये भी आप भी कर भी देख सकते हैं। आपका पूरा परिवार के लिए फ़ायदा होएगा, अच्छा होएंगे, आप लोग अच्छा रहेंगे। धन्यवाद। Here we have lot of religions on the earth, number of religions with a number of rituals in the religions binded and which are followed strictly by many crores of people on the earth. Strictly speaking, these rituals are not only bounded to any one religion. The same rituals in different formats, with a different usage of words, in each religion it is strictly followed, and they are all adhering the rituals without fail, without any compromise, is my confirmation to our human society, people society on the earth. We people must do the rituals to respect our elders, to respect our rituals. We may not respect, we may not believe in any religion, or we may believe all religions, but rituals are one and the same. Rituals are believed and it is being followed strictly, and rituals are most powerful, and it makes our generations to live well. There is no doubt about it. So, please hear. For example, I have recited Chandra Grahana, Surya Grahana, Pida Parihara, Sostram and its futures. Otherwise, इसका फल क्या है, इससे क्या होता है हमको, वो सब I have recited and done here. You please listen and
make use of it. At the same time, for example, the same Chandra Grahana, Surya Grahana, Pida Parihara, Srotra. For example, only in Islam also they are strictly following. If you are a ritual guru, if you are a ritual man, if you are a spiritual man in Islam, you definitely accept this, and you will be surprised to follow this, and you will admit that all the rituals are one and the same to lead the people in the right direction. And we must know God is universal and omnipresent and omnipotent, and God is prevalent in all in the world. Of course, we have different versions of God with the lectures and with the advices of our forefathers. We follow it also, but it doesn't mean the differences or different names of gods are correct. It cannot be. All are one and the same. It depends. To represent this, I recite even as per Quran, Holy Quran, Islam does this ritual in Surya Grahana, Chandra Grahana period. So, and they strictly people follow Horai, that is 7 grahas, planets, and 2 Rahu and Ketu grahas are ruling 24 hours in a day, and 7 planets ruling 1 hour, 1 hour, 1 hour, like that. And in that 1.5 hours in daytime, only Rahu and Ketu sharing the time in between, and each hour when the Hora comes in the control of Guru planet, Buddha planet, and Chandra planet, Shukra planet, people does auspicious things, and in the other hours they don't do anything, particularly in Saturn controlling hour. People have a lot of fear and they don't do any auspicious things, but they do certain things which is needed to be done in that hora. So it is to be I would like to represent that Islam religion is following the horai, otherwise the planets controlling hours very strictly in the rituals. This is also a true. I don't want to say you believe it or not. You must believe this, because this I know very well. So that I profoundly like to say, I wish to present this message to you all in the society, human society, people society. Please agree and accept and watch this prayer carefully, and then if you have any doubt, follow my other prayers also in different times, in different versions, in different using different words by different religions, portraying otherwise following the same rituals in all times in the earth. So thank you all listening the kind and the ritual message. My good wishes, and you are blessed. Now you please listen Surya Grahana Tolgai, that is Surya Grahana prayer in Islam to Allah. Uzalli salatal kusufi rakataini mustaqbilan ilal kahbat desh sharifati lillahi Allahu akbar. இதனுடைய மீனிங், அர்த்தம், பொருள்: சூரிய கிரகண தொழுகை 2 ரகாத்தையும் கிப்லாவை முன்னோக்கின அல்லாவுக்காக தொழுகிறேன். அல்லாஹ் அக்பர். அதாவது இந்த சூரிய கிரகண காலத்தில் இந்த பிரேயரை நான் அல்லாவுக்காக செய்கிறேன் என்று இஸ்லாமியர்கள் செய்கிறார்கள். At the time of Surya Grahana in Islam, people in Islam community facing Qibla, they does this prayer favoring Allah to save all, to save the living things on the earth. So this is the secret meaning of these words. Similarly, Chandra Grahana prayer, தொழுகை,
அதாவது சந்திர கிரகண காலத்திலும் அவர்கள் இதை போன்றே ஒரு பிரேயரை, தொழுகையை அவசியமாக செய்கிறார்கள். இதை நியமமாகவும் அக்கறையுடன் சிரத்தையுடன் செய்து கொண்டே இருக்கிறார்கள். அந்த தொழுகையின் போது அந்த கிரகண காலங்களில் இந்த குறிப்பிட்ட வரிகளை அவர்கள் மீண்டும் மீண்டும் அந்த கிப்லா எனப்படும் ஹஜ் தொழுகிறார்களே, அந்த இறைவனுடைய அந்த மெக்காவை நோக்கி அமர்ந்து கொண்டு மேற்கே அவர்கள் இந்த பிரேயரை, இந்த தொழுகையை சொல்லிக் கொண்டு தான் இருக்கிறார்கள். During the session of Chandra Grahana period, people in Islam community, they do this ritual by reciting these lines facing towards Qibla, that is Mecca, repeatedly for many times till the Grahana period ends. So why I say this? Because similarly in Hinduism also people are reciting few slokas that also I have recited here. Please listen that and listen the meaning carefully for that also, and be blessed. Wish you all good life. Dhanyavad. Surya Grahana prayer. Usalli salatal kusufi rakathaini mustaqbilan ilal kahbat sharifati lillahi Allahu Akbar. சந்திர கிரகண தொழுகை 2 ரக்காத்தையும் கிப்லாவின் முன்னோக்கினாக அல்லாவுக்காக தொழுகிறேன். அல்லாஹு அக்பர். அதாவது இந்த சந்திர கிரகண பிரேயரை 2 ரக்காத்தையும் நான் அந்த கிப்லாவை, அந்த மெக்காவை நோக்கியவனாகவே இருந்து கொண்டு, மேற்காக அமர்ந்து கொண்டு அல்லாவுக்காக தொழுகிறேன். அவன், அந்த அல்லாஹ் அக்பர் என்பவன், இந்த உலகத்தையும் உலகில் உள்ள ஜீவராசிகளையும் காத்தருள்வானாக. இதுவே இந்த பிரேயரின் meaning. That is, at the time of Chandra Grahana, people in Islam religion like to wish to recite Usalli salatal kusufi rakathaini mustaqbilan ilal kahbat sharifati lillahi Allahu Akbar. This is the prayer, and they do certainly for many times till the Chandra Grahana period ends. So why I told all this? Because not to confuse you, not to take your attention to my side. This is to take the attention of you all people towards the godliness, the holiness. That is, please follow the rituals strictly, adhere the rituals strictly, and respect the religious rituals which is for your benefits, framed by our elders, rishis, munis, and godliness. Thank you. The prayers once again. Surya Grahana prayer. Prayer for Surya Grahana to Allah. Usalli salatal kusufi rakathaini mustaqbilan ilal kahbat sharifati lillahi Allahu Akbar. Usalli salatal kusufi rakathaini mustaqbilan ilal kahbat sharifati lillahi Allahu Akbar. Chandra Grahana prayer. Usalli salatal kusufi rakathaini mustaqbilan ilal kahbat sharifati lillahi Allahu Akbar. Thank you for listening, and like this, similar prayers, similar ritual prayers are available in all religions, which means and which represents the same meaning and same godliness and faiths. So people need to follow the rituals strictly on the earth to keep the generations to live well and for the well-being of all. Thank you. اللهم صل وسلم على رسولك سيدنا محمد وعلى آله وصحبه سيدنا مولانا محمد صلاة تنجينا بها من جميع الأهوال والآفات وتغفر لنا بها من جميع الحاجات وتطهرنا بها من جميع الآثام والسيئات وترفعنا بها عندك أعلى الدرجات وتبلغنا بها أقصى الغايات من جميع الخيرات في الحياة وبعد الممات يا قاضي الحاجات اقضِ حوائجنا في الدين والدنيا والآخرة إنك على كل شيء قدير يا الله يا محمد يا مولا آمين. توكلت مولا.
हज़रत महबूब सुबहानी शाह अब्दुल कादिर जैलानी दस्सल्लाहु अलैहिस्सलाम, हज़रत रसूल ख्वाजा मोइनुद्दीन चिश्ती अल क़ादिरी या गरीब नवाज अलैहिस्सलाम। பீடா பரிகார ஸ்லோகம் சூரிய சந்திர கிரகண நேரங்களில் சொல்ல வேண்டியது. சூரிய சந்திர கிரகங்களில் சொல்ல வேண்டிய பீடா பரிகார ஸ்லோகம் இது. சோமோபராகம். சோமோபராகம் என்றால் சந்திர கிரகணத்தை குறிக்கும். அர்கோபராகம் என்றால் சூரிய கிரகணத்தை குறிக்கும். சோமோபராகம் என்றால் சந்திர கிரகணம், அர்கோபராகம் என்றால் சூரிய கிரகணம். சூரிய கிரகணம் பிடிக்கும்போது முதல் ஸ்நானம் செய்ய வேண்டும். சந்திர கிரகணம் விடும்போது முதல் ஸ்நானம் செய்ய வேண்டும். சூரிய சந்திர கிரகணம் பிடித்துள்ள காலத்தில் ஜபம் முதலியவை செய்ய வேண்டும். உறங்கவோ சாப்பிடவோ கூடாது. கிரகணம் விட்ட பின் ஸ்நானம் செய்து பின்பு சாப்பிட வேண்டும். எந்த நட்சத்திரத்திலும் ராசியிலும் கிரகணம் பிடிக்கிறதோ அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பீடா பரிகார ஸ்லோகத்தை ஜபம் செய்ய வேண்டும். குழந்தைகளாயிருப்பவர்கள் அதை ஒரு பத்திரிகையில் பேப்பரில் எழுதி நெற்றியில் பட்டம் கொண்டிருப்பது போல் வைத்து கொண்டு விட்டு கிரகணம் விட்ட பின் அத்துடன் தட்சிணை சேர்த்து ஒரு பிராமணருக்கு தானம் செய்து விட வேண்டும். பீடா பரிகார ஸ்லோகம். சந்திர கிரகண சூரிய கிரகணத்திற்குரிய பீடா பரிகார ஸ்லோகம். இந்திரோ அனலோ தண்டதாச்ச ருக்ஷஹ பிரசேதசோ வாயு குபேர ஈஷா மஜ்ஜன்ம ருக்ஷே மம ராசி சம்ஸ்தே சோமோபராகம் சமயந்து சர்வே. இந்திரோ அனலோ தண்டதரஸ்ச ருக்ஷஹ பிரசேதசோ வாயு குபேர ஈஷாஹ மஜ்ஜன்ம ருக்ஷே மம ராசி சம்ஸ்தே சோமோபராகம் சமயந்து சர்வே. இந்திரோ அனலோ தண்டதரஸ்ச ருக்ஷஹ பிரசேதசே வாயு குபேர ஈஷாய மஜ்ஜன்மருக்ஷே மம ராசி சம்ஸ்தே சோமோபராகம் சமயந்து சர்வே. சோமோபராகம் என்றால் சந்திர கிரகணத்தின் போது சொல்ல வேண்டிய இந்த ஸ்லோகம். இந்திரோ அனலோ தண்டதரஸ்ச ருக்ஷஹ பிரசேதசோ வாயு குபேர ஈஷாஹ மஜ்ஜன்மருக்ஷே மம ராசி சம்ஸ்தே சோமோபராகம் சமயந்து சர்வே. சூரிய கிரகண ஸ்லோகம். சூரிய கிரகணம் என்றால் அர்கோபராகம் என்று முன் கூறிய ஸ்லோகத்தில் சோமோபராகம் என்று வருமிடத்தில் சொல்ல வேண்டும். இந்திரோ அனலோ தண்டதரஸ்ச ருக்ஷஹ பிரசேதசோ வாயு குபேர ஈஷா மஜ்ஜன்மருக்ஷே மம ராசி சம்ஸ்தே அர்கோபராகம் சமயந்து சர்வே. இந்திரோ அனலோ தண்டதரஸ்ச ருக்ஷஹ பிரசேதசோ வாயு குபேர ஈஷா மஜ்ஜன்மருக்ஷே மம ராசி சம்ஸ்தே மம ராசி சம்ஸ்தே அர்கோபராகம் சமயந்து சர்வே. இந்திரோ அனலோ தண்டதரஸ்ச ருக்ஷஹ பிரசேதசோ வாயு குபேர ஈஷா மஜ்ஜன்மருக்ஷே மம ராசி சம்ஸ்தே அர்கோபராகம் சமயந்து சர்வே. இந்திரோ அனலோ தண்டதரஸ்ச ருக்ஷஹ பிரசேதசோ வாயு குபேர ஈஷாஹ மஜ்ஜன்மருக்ஷே மம ராசி சம்ஸ்தே அர்கோபராகம் சமயந்து சர்வே. ஸ்ரீரஸ்து. ஆக இப்படியாக சூரிய சந்திர கிரகணங்களின் போது இந்த ஸ்லோகத்தை சொல்லிக் கொண்டிருந்து விட்டு சூரிய கிரகணம் பிடிக்கும்போது ஸ்நானம், சூரிய கிரகணம் விடும்போது ஸ்நானம் செய்து பீடாபரிகாரம் பலன் அடையலாம்.